ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி என்ன ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்டிங் கற்றுக்கணும் விருப்பம் உள்ளவர்களுக்கு என்னோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ப்ளீஸ் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ரொம்ப ரொம்ப ஃபேமிலியர் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்கேட்ஸ் வாங்கணும், இன்லைன் ஸ்கேட் ஓகேவா, இதை எப்படி வாங்கணும், அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்கேட்டிங் வாங்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப மட்டமான ஸ்கேட்டிங்காக வாங்கிடுறீங்க. அது வந்து உயிருக்கே ஆபத்தானது. பிகாஸ் இந்த ஸ்கேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம முழு உடம்பையே ஒரு மெக்கானிசமாக மாற்றக்கூடியது. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட இன்லைன் ஸ்கேட்டிங். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு காட்டும் பாருங்க. இதுதான் என்னோட இன்லைன் ஸ்கேட்டிங் கிளாரி ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங். இந்த ஸ்கேட்டிங் எப்படி வாங்கிறது, நீங்கள் ஸ்கேட்டிங் ஃபஸ்ட்டு வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த மெட்டீரியலில் இது மேக் பண்ணியிருக்காங்க ஒன்று. அந்த சேம் டைம் இது வந்து இந்த மெட்டீரியலுக்கு தெரியுமா ஃபைப்ரிக் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இது. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ரப்பர் டயர். இந்த மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைலுக்கு ஸ்டண்ட் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். அந்த சேம் டைம் இதை பார்க்குறீங்களா, ஸ்கேட்டிங் வாங்கும்போது வீல்ஸ் இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். மினிமம் 1 நிமிஷத்துக்கு மேலே வீல்ஸ் சுற்றணும் ஓகேவா. 1 நிமிஷத்துக்கு மேலே வீல்ஸ் சுற்றிச்சுன்னா அப்போ தான் உங்களை ஸ்டண்ட் பண்ண முடியும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே சுற்றலாம் நீங்கள் வாங்குறதே ரொம்ப வேஸ்ட்டு. ஏன்னா இந்த இதுக்குன்னு வந்த ரிம்முன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் அந்த பியரிங். இந்த பியரிங் உங்களுக்கு வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ். நான் யூஸ் பண்ணக்கூடிய பியரிங் இதுதான் ஓகேவா. என் சேனலுக்குள்ளே போங்க, இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஏபிஇசி இது எப்படின்னா மற்றது மாதிரி கிடையாது. இந்த பியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா இதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஓகேவா. இப்போ இது எவ்வளோ தூரம் ஸ்பின் ஆகும்னு பார்க்குறீங்களா, சுற்றிக்கிட்டே இருக்கும் ஓகே. இதை நீங்கள் யூஸ் அந்த ஸ்கேட்டிங்குள்ளே வர்ற பியரிங் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பியரிங் சொல்லுவாங்க, ஸ்டீலில் வர்றது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். இந்த இதில் இதை ரிமூவ் பண்ணலாம், இதுக்குள்ள பால்ஸ் ரிமூவ் பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணலாம். அதில் நீங்கள் ஸ்கேட்டிங் வாங்குறீங்கன்னா பியரிங் எது இருக்குதுன்னு பாருங்கள். பிகாஸ் ஸ்கேட்டிங்கில் வரக்கூடிய பியரிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டீலில் தான் வருமே. அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், அதாவது நடக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் மற்றவங்க மாதிரி நீங்கள் ஸ்பீடாக போகணும், ஸ்டண்ட்டு பண்ணுன்னா அதுக்கு அந்த பியரிங் சரிப்பட்டு வராது. ரெண்டாவது இதோட சைஸ் பார்த்தீங்களா, உங்கள் கால் சைஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிடுங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்கேட்டிங் நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி இருக்கா, கால் சைஸ் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி வளைய ஆரம்பிக்கும். இந்த பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காலில் இந்த மாதிரி சறுக்க முடியாது, அது ஒன்று. அடுத்து இந்த ஃப்ரேம் எந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீல்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த வீல்ஸோட கேப்பை பாருங்கள், எங்கே இரும்புல இடிக்குதான்ட்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா, இரும்புல இடிக்காமல் இருக்குது. இரும்புல இடிச்சிச்சுன்னா வரையும். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் ஷூ நான் வாங்கி ஒரு 9 மாதம் இருக்கும். நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஆனால் நான் இதை வந்து எந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா அப்போல்லாம் இந்த ஸ்கேட்டிங் ஷூ நான் நிறையா மெக்கானிக் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் என்ன லேர்ன் பண்ணேன்னா இந்த ஃப்ரேம் வந்து இந்த டயரில் வரைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு கம்மியாகும், டயர் பாதிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்தது இந்த என்ன மெட்டீரியல்னு பார்த்து உள்ளே பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னல் இதில் மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து தனியாக துண்டாக வரும். இது வந்து உங்கள் கால் சைஸுக்கு இருக்கிற மாதிரி வாங்கிடுங்க ஓகேவா. இதை நீங்கள் பார்க்கணும், திரும்ப இந்த லாக் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும், இது எந்த மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்கணும், டயர் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டான இது யூஸ் பண்ணுறாங்களே. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரே 1 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இதாக வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்பின்னிங் ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா. நான் வந்து வாட்டம் சரியால அதில் ஸ்பின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள்,
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேரிங் யூஸ் பண்ணாதான் இவ்வளோ ஸ்பீடாக சுற்றும், கண்டினியூவாக சுற்றுமே. ஆனால் இதோட பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இது 3 நிமிஷம் கண்டினியூவாக சுற்றும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, டிஃபால்ட்டான ப்ராடக்ட் மட்டும் வாங்கிறாதுங்க. பிகாஸ் இந்த இன்லைன் ஸ்கேட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆனது சீரியஸ்லி. ஆனால் இந்த டிஃபால்ட்டான இதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாது, அதால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இப்போ இந்த இது கொஞ்சம் ஸ்லோவாக சுட்டுச்சா. இப்போ ஃப்ரெண்டு பாருங்கள், ஃப்ரெண்டு நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப நேரம் சுற்றும். நான் எல்லாரும் பேசிகிட்டே இருக்கல, பேசிட்டுக்கு பதில் நான் சுற்ற விட்றேன். இதில் பீரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த எண்ணெய் மெட்டீரியல் பாருங்கள், டயர் பாருங்கள், பியரிங் பாருங்கள், ஃப்ரேம் பாருங்கள், இதில் டிஸ்டன்ஸ் இருக்கா பாருங்கள், உள்ளே எந்த மாதிரி ஷூ இந்த இது இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்கேட்டிங் நல்லா யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் ஏதோ தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸ் மேபி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் இதோட பெட்டராக உங்களுக்கு வீடியோ இன்லைன் ஸ்கேட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேவா? கூடிய விரைவில் என்னை நீங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம், சென்னை ஸ்ட்ரீட்டில். இந்த ஷூவை டிஃபால்ட்டான ப்ராடக்ட் ஷூவை வச்சுட்டு தான் நான் ஸ்கேட்டிங்கை பண்ண போகிறேன். நிச்சயம் நீங்கள் நான் பார்ப்பீங்க. ஒன் டே பெஸ்ட் ஸ்கேட்டர் இந்த வேர்ல்டு அந்த லெவலுக்கு போகும். பிகாஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 23,000 ரூபாய் போட்டிருக்கான், 23,000. ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் ஜோலோ, டெக்கத்தான் அதில் மட்டும்தான் இன்லைன் ஸ்கேட்டிங் வாங்க முடியும். ஜோலோ 900, ஸோ அதை தவிர உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரும். ஆனால் இதோட நல்ல ஸ்கேட்டிங்லாம் இருக்குது, அமேசான்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் சுற்றுது பார்த்தீங்களா? இது தான் இந்த பியரிங்கோட பவர். ஆனால் இதோட இந்த சென்டர் வீல்ஸ் ஒன்று ரொம்ப நேரம் சுற்றும். இதை நிறுத்திடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ண போது இதை ஸ்பின் பண்ணி காட்டினல. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் இன்லைன் ஸ்கேட்டிங் வாங்க போது ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள். பாயிண்டாக நான் சொல்கிறேன். இந்த டயர் இருக்குல்ல, டயரை சுற்றி பாருங்கள். ஓகேவா? டயரோட டைமிங் எவ்வளோ நேரம் சுற்றுதோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். ஃப்ரேம் அலுமினியமாக பாருங்கள். ஸோ எல்லாமே ஈக்குவலாக கேப் விட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதுக்குள்ளே இந்த பியரிங் இருக்கும். அந்த பியரிங் நான் காட்டின மாதிரி கேட்டு பாருங்கள். இல்லைன்னா உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மோஸ்ட்லி தருவாங்களே. இந்த ஷூ உள்ளே இருக்கும். இது வந்து நல்ல மெட்டீரியல் உள்ளே இருந்து எடுத்து பாருங்கள். என்னால் இது எடுக்க முடியாது, டைம் இல்லை. அடுத்தது இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இதை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த வீடியோ சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதோட நல்ல வீடியோ நான் பெஸ்ட்டாக போடுறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம யதார்த்தமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், புரியுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எவ்வளோ நேரம் சுற்றுது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வினாத்து ஜஸ்டிக். ஸோ சி பை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய்.